சுபத்திரையா? உன் பேர் என்னது? சுபத்திரை. ஏய் கண்டாரோலி பவர் படிடி. அதாவது என் பேர் தான் சுபத்ரா. இங்க வரீங்க. உன் பேர் என்ன? உன் பிறந்த பேர் என்னடி? என் புருஷன் பேரா? சேராமுண்டியா? அது எவ்வளோ முண்டை அதாவது ஏற்கனவே சின்ன போட்டு கலக்கலாம் புரிஞ்ச பேர் ஜெயராமங்கிறேன். அதுதான் வீட்லயே சோறு வச்சுட்டு கிடக்குறீங்களா? ஏய் உன் புரிஞ்ச பேர் என்ன? ஜெயராம் தாண்டிய. என்ன வச்சிருக்கலாம் வச்சர குளிச்சு வாழா எப்பயும் வளர்ச்சிற பிள்ளை பார்க்க மாட்டேங்குதா? 4 கண்ணாடி கட்டா 4 குட்டத்தான். ஏமா உன் பேர் என்ன? யாரும் உன் வீட்டுக்காரு? ஜெயராமா? அது தேவடியா மாட்டேன் அரிச்சலண்டி. அரிச்சனா? என் பேர் சுபத்திரை. உன் பேர் சுபத்திரை? ஆமா. உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? அர்ஜுனன். போ அந்த போ நீ நவுத்துற. வாடிங்க. உன் பேர் நாககண்ணி. உன் புருஷன் பேர் என்ன? அர்ஜுனன். ரைட் கிளம்பு வந்தானே. வாடிங்க. உன் பேர் என்னடி? போகவதி. போகவதியா? ஏடே பூகவதிங்கடா. உன் புருஷன் அர்ஜுனா. போடி நான் தேவடல. அல்லாஹ் நீ என்ன ஒருத்தி விட்டுறடா. போக நீ உன் பேர் என்னடி? அந்திரியாரே. ஆடி போயின்று. அவதர வார்த்தை பேசுறேன்டா. நான் தான் அக்கிலே பிறந்தேன். இந்த நான் யார் தெரியுமா? ஐயா இந்த மாட்டுக்கு நாட்டுக்கு மந்திரி. மாட்டுக்கு மந்திரி. தேவடியா நான் ஆறு நான் பார்க்க மாட்டேன். என்ன பார்த்தா கிடுக்கிடுதெல்லாம் பயப்படுவாங்க. நான் தான் அப்பேற்பட்ட ஏகத்திலே பிறந்த அக்கிலே பிறந்த பாஞ்சாலி என்றும் ரகுபதா என்றும் ஏகஜனி என்றும் எனக்கு 3 நாமதேங்களப்பா. உனக்கு அந்த புரிஞ்ச பேர் என்ன? எப்பேற்பட்ட ஆளான அழகமன்னன். அப்புறம் அர்ஜுன மகாராஜர். தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். படிச்சாடியா படி அந்த என் பொண்டாட்டி ஒருத்தி கட்டிட்டு அலமதம் இல்ல 5 பொண்டாட்டி உனக்கு? 5 புருஷன் 5 ராஜாக்கள். சரிம்மா இப்ப எல்லாம் ராஜாக்களே மாறிட்டே எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் நீங்களா அக்கா தங்கச்சா? இப்ப நீங்களாம் அதாவது 12 வருஷ காலமாக நாங்க அனைவரும் 5 ராஜாக்களும் காலகத்தில் இருந்தோம். 12 ஆண்டு காலம் வனவனமா செஞ்சுட்டு இருந்தாங்க புருஷமாரெல்லாம். வனவனமா இருந்தோம். 12 ஆண்டு முடிந்து விட்டது. அக்காத மாசமும் முடிந்து விட்டது. அப்பேற்பட்ட நாடகத்தை தண்டக்கூடிய நாடகத்தை மகாக்கூடிய புத்திரியை என் மகனுக்கு திருமணம் செய்து அவங்க சீதனமா கொடுத்த நாடா இருக்கின்ற உபாயப்பட்டினத்தில் வைக்கிறோம். அதாவது கங்கா கவரி பூசை மாங்கல்ய பூஜை செய்யணும். இத்தனை ஆண்டு காலம் வனவனமா சுத்திக்கிட்டு இருந்தவன் அதனால செய்ய முடியல. நம்ம வீட்டுக்காரரு வருஷம் தவறா செய்ய முடியல. இப்ப எல்லாம் கங்கா கவரி பூஜை செய்ய கங்கா கவரி பூஜை செய்யணும் என்று எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்க வீட்டுக்காரருக்கு மொத்தம் 8 பட்டாஸ்திரி. ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு 8 பட்டாஸ்திரி. 8 பட்டாஸ்திரி. 8 பட்டாஸ்திரி. பட்டாஸ்திரி இல்லையப்பா 8 பட்டாஸ்திரி. ஓ 8 பட்டாஸ்திரி. என்ன தெரியுமாடா? பட்டாஸ்திரி. பட்டாசுத்திரி. பட்டாஸ்திரி இல்ல பட்டாஸ்திரி. 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 ஒரு நோயில போலிங்க கண்டா. அதனால 8 பேர் இருக்குன்னு. ஆமா. ஒரு வரியா 1 2 3 4 5 6 அப்ப 7 பேர் இருக்கீங்க. ஆமா. ஆமா. கடைசியாக அதாவட்ட மேலவட்டம். ஆமா தங்கச்சி யாரென்றால் அப்பேற்பட்ட மேகவத்தாண்டக்கூடிய நகராஜன் குமார்த்தியாரக்கூடிய மின்னலி. அவ்வளவு மேகவத்தில் இருக்கா. சொல்றது கேளுங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க. அங்க இருந்து வந்து உங்களுக்கு கலப்பு உண்டாயிருக்கும். கலப்பு உண்டாயிருக்கும். ஏமா உங்களுக்கு கலப்பு உண்டாயிருக்கும். இந்த கங்கை காவரி பூஜை பண்றதுக்கு என்ன நீங்கள குளிங்க. மேலாம் ஒரே அழு புண்டியா இருக்கலாம். குளிக்கிறே மஞ்சள் சூத்த முடிஞ்சு கை கீழே வச்சு குளிச்சு தெரியுங்க. சரிங்களா? நான் சைக்கிள்
எடுத்து எல்லாம் பூசிக்கணும். இப்ப நம்ம குளிக்கணும் இல்லையா? இப்ப யாருக்கோசரம் பூஜை பண்ண போறீங்க? இங்க பாரு, மூஞ்சில போட்டா ரோட்ல போன வாரத்தான் பூசுவான். சரி பாப்பானுவ மண்டையில பூசிட்டு மூஞ்சில பூசினா பார்க்க மாட்டான். அங்க பூசிங்க, அங்க புருஷன் பாக்குறாங்க. நல்லா சொன்னா கூட தேவையில்ல. ஆண்டியா மரியாதை பேசுப்பா. எனக்கு மரியாதையில தெரியாது எங்க இருக்குது. பக்கத்துல என்ன ஊரு? அதான் குஞ்சாண்டி ஊரு. வாங்கிட்டு கடையில நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி சுடுகாட்டு பாங்க போல. ஆமா நீராடி குடிச்சிருச்சு. ஆமா தாய்ப்பட்ட ஒருத்தர் இருந்தால அவரை காணும். அந்த குஞ்சு குழி குமாரி இன்னும் பொறுமையா வருவா. மேகலோகத்துல இருந்து வரணும். நம்ம இங்க பூலோகத்தில் இருக்கிறோம். அவன் மேலோகத்துல இருந்து வரணும். ஆமா அது சின்ன பிள்ளை. ஆமா பொறுமையா தான் வரும். கடைசி நம்மளுக்கு எல்லாம் கடைசி பிள்ளை. பொறுமையா தான் வரணும். அவ வராம நம்ம கௌரியை போய் செய்ய முடியுமா? 8 பேரும் கூடணும். 7 9 இருக்குறீங்க. தாய்ப்பட்ட வந்தா தான் நம்ம இது பண்ண முடியும். அவன் யாரா எங்க எதிர்க்கு நீங்க அடிச்சு சாவுறீங்க? ஏதோ பிச்சைக்காரி கூட வருவா. கேட்ட குரல் மாதிரியே தோணுது. அண்ணன் கணக்கு இருந்ததெல்லாம் பேயா? அது யாரா பிச்சைக்காரி ஒரே மாதிரியா திருநாளா? ஆமா இன்னைக்கு வந்து ஐயோ 5 நாள் அடிச்சுட்டு வருவேன். அடிச்சுட்டு வருவேன். அவன் வந்து என்னமோ நின்றுட்டு இருக்க. நான் கூடிச்சது அடிச்சுக்குவேன். ஏய் வாரிங்க ஏமா என்னமாச்சு? ஐயோ சொல்லுமா சொல்லுமா.
நான் சொல்வது உண்மையாக இருந்தா நீங்கள் 7 பேரும் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேணுமாக்கா? சத்தியம் செய்து கொடுக்கணுமா? ஆமாங்க. அம்மா அப்படி என்ன எங்களுக்கெல்லாம் தலை. ஆமா, எங்க அக்கா பாஞ்சாலி. ஆமா. எங்க பாஞ்சாலி அக்கா பண்ணா மட்டும் போதும். நாங்க பண்ண தேவையில்ல. நான் சொல்றது என்னன்னா, சத்தி நம்மளோட பொண்ணு என்னத்துக்கு சத்தி வாங்கிட்டு பொண்ணுக்கு பொண்ணு புறம்பு வைக்க கூடாது. ஆமா. நம்ம அக்கா இருக்கிறப்போ நம்ம எதுவும் அதிகம் பேசக்கூடாது. அக்கா கேட்டு வருவாங்க. என்னமா சொல்றதுக்கு தடுத்து பேச மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க அக்கா. தங்கா மின்னலொளி என்னம்மா வேண்டது? உனக்கு எந்த குறையா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க அனைவரும் சேர்ந்து தீர்த்து வைக்கிறோம். சத்தியம் நீங்களும் சத்தியம் செய்து கொடுங்க அக்கா. சொல்லி தாய்கள் அக்கா 9 வருஷமாச்சே ஒரு மண்டலம் அரணை கோரி பூஜை செய்து கொண்டு அந்த பூஜை செய்து கொண்டிருக்கும் போது 48 நாள் நம்ம அந்த நக்கி இங்க காலம் தேடிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு முன்னே இந்த தேவடியா விட்டு போயிருக்கிறான். நான் எது இல்லைனாலும் இருப்பேன், இது இல்லாத இருக்க மாட்டேன். நீ அப்படி 9 வருஷமாக சென்ற மன்னவர் வீடு வர வேண்டும் என்று 48 நாள் மண்டல பூஜை செய்தாயானால் உன் கணவர் வருவார் அப்படி தெரிவிக்க அதை ஏற்றிக்கொண்டு 48 நாள் மண்டல பூஜை செய்து கொண்டிருந்தேன். 15 நாள் இருக்கும் போது மன்னர் வந்துட்டார். அப்படி சாப்பாடு போட்டியா? நம்ம வீட்டுக்கார எப்படி கிடையாது? நக்கவுட்டா எப்படி இருக்காரு? 9 வருஷமாக வராதவர் இங்க வந்து விட்டார். இன்னும் பூஜை முடிவதற்கு 15 நாள் இருக்கிறது. 15 நாள் இருக்கின்றது. அப்படி தெரிவித்தேன். அல்லது மின்னலொளி இந்த மன்னவர் வர வேண்டும் என்று நீ பூஜை புரிந்து கொண்டிருந்தால் இந்த மன்னவர் நான் வந்து விட்டேன். இனிமேல் உனக்கு ஏது பூஜை? அப்படி பூஜையை கலத்தி விட்டு என்னை கட்டி அடையதற்கு ஓடி வந்தார் அக்கா. என்ன பண்ண? பஞ்சனை வச்சு படுக்க போட்டியா? என்ன பண்ணு? எங்க இருக்காரு? சாப்பிட்டாரா? சாப்பிடுங்க. நல்லா இருக்காரா? வாங்கட்ட வந்திருந்தாரு. யாங்கிட்ட ஒரு நாளைக்கு அனுப்பி கொடுக்கா. யாங்கிட்ட ஒரு நாளைக்கு அனுப்பி கொடுக்கா. அக்கா அது மட்டும் இல்லாம சுவாமி பூஜை முடிவதற்கு 15 நாள் இருக்கின்றது. ஆழம் என்று ஒன்றா சேரக்கூடாது. பூஜை கெட்டுவிடும். அப்படி என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன். என் வார்த்தையை கேளாமல் அரிய மின்னலொளி வந்து என்ன சேருவாய் அப்படி என்று ஓட்டோட்டம் ஓடி வந்தார். சுவாமி என்ன தொடாதுங்கள் அப்படி என்று இப்படி பிடித்து தள்ளி விட்டேன் அக்கா.
தள்ளி விட்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன நடந்தது என்றால் அது காலில் தலை மோதி மின்னம் பட்டு விட்டது அடியே மின்னலொலி